அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்மஸ் பண்டிகை. எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வர வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்னு வரும். அது சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் மேலே பார்க்குறீங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசி அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தவங்க ராசியை கமெண்ட்டில் லைக் போடாதீங்க, அது பிரயோஜனம் இல்லை. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுறது நல்லது. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஒரு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் அடுத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ராசி பலன் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 25/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி பகல் 1:39 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. அது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் காலை 8:15 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் இருக்குது. நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கும். இப்போது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:28க்கும் சூரியன் மறைவு மாலை 5:49க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை. மாலையில் நல்ல நேரம் கிடையாது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டால் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் பார்த்திங்கன்னா பகல் 1:34 2:59 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 6:28 7:53 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:18 10:43 வரைக்கும் இருக்குது. இப்போ பஞ்சமி திதியில் சுபகாரியங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். பயணம் செய்யலாம், சாமியிடம் வேண்டுறது, திருமணம், வீட்டில் சாமியிடம் அமைக்கிறது, உடல் வலிமை தர செயல்களை செய்கிறதுக்கு பஞ்சமி திதி ரொம்பவே உகந்தது. இப்போ சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க அதுதான் இருக்குது. கருவுரை, பூ முடிக்க, பெயர் சூட்ட, வேண்டுதலுக்காக உணவு வழங்க, பூநூல் கல்யாணம் எல்லா விசேஷத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு மேன்மை, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு வெகுமதி, சிம்ம ராசிக்கு ஆதரவு, கன்னி ராசிக்கு துணிவு, துலாம் ராசிக்கு விவேகம், விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுஷ் ராசிக்கு விருப்பம், மகர ராசிக்கு சந்தோஷம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு உதவியாக இருக்குது. இது ஒற்றை வார்த்தை ராசி பலன். எல்லா கிரகத்தையும் வச்சு ஒரு வார்த்தையில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் இது ஒரு யூஸ். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது. நிறைய வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். சில முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் குறைவில்லாத நாளாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. சந்திரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பயணங்கள் மூலிமா ஆதாயம், நண்பர்கள் மூலிமா ஆதாயம், தெரியாதவங்க மூலிமா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தர வகையில் தான் இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நல்ல ஒரு அதாவது யோசித்து பல விஷயங்களை செய்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவெடுத்து நாளை கொண்டு போகிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற இன்றைக்கி துணிச்சல், உறுதி, தைரியம் எல்லாமே நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில் தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே விடுமுறைங்கிறதுனால தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லாவே வளர்ச்சி தர மாதிரி இருக்கும். லாபம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. வேலை செய்கிறவங்க அதாவது கொஞ்சம் அஃபிஷியலாக இல்லாமல் மற்ற வேலைகள் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் லாபமும் தர மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பண வரவு இருக்கிறனால குடும்பத்தில் சந்தோஷமும் வேலையில் மகிழ்ச்சியும் இருக்கும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இனிமையான நாளா தான் இருக்கு. 2 பேரும் பரஸ்பர புரிதலோடையும், மனசு விட்டு ஒருங்கிணைச்சு சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணமானவர்கள் உங்களோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவறதுக்கும், காதலர்கள் உங்களோட தொணக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைவா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பான நாளா தான் உங்களுக்கு இருக்கு. உங்க நாள பொறுத்தளவுக்கு, ஏதாவது எதிர்காலத்துக்கு தேவையான பயனுள்ள முடிவுகள எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. அ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருந்தாலும், ஆனா செலவுகள பொறுத்தளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சேமிப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கூடுதல் உபரி பணத்த அப்படியே சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. அதாவது பூர்வீக சொத்துக்கள் வழியில வ வ வர பணத்த அப்படியே சேமிச்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம், உங்களோட சுறுசுறுப்பு எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாளா தான் நாள் முழுக்க இருக்கு. கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. காலையிலேருந்தே ஒரு ரிலாக்ஸ்டான மோட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு அ திருமண சுபகாரிய முயற்சிகள எதிர்பாராத சந்தோஷம் தரா மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். ஆ மனசுக்கு நிறைவா சில விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கு. வரவும் நல்லா இருக்கும். தொழில்லயும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாள். உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 10ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் உங்களுக்கு சுப செலவுகள் செய்யறதுக்கு சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல உறவினர்கள் வருகையாலயும் சரி, குடும்பத்துல இருந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு ஒற்றுமையா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சு அதிக லாபம் பெறா மாதிரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கடன்கள குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அதிகமா பணம் இருந்ததுன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு சில 2ஆம் இடத்து குருவும், 11ஆம் இடத்து சனி பகவானும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியம், உறுதி, உற்சாகம் எல்லாமே இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளா தான் இருக்கு. அ நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும், சுறுசுறுப்பா இன்னைக்கு உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி, புதிய யுக்திகள கையாண்டு, தொழில்ல வளர்ச்சியும் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்ட்னர்கள் கூட நல்ல ஒரு மனசு விட்டு பேசி, தொழில வளர்ச்சிக்கு செய்யறதுக்கும், தொழிலுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குறிப்பா கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்தோஷமான நாள், விடுமுறை நாள். அது மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. காதலர்கள் பிரிஞ்சு இருந்தாலும் சரி, தூரமா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. புரிதல் நல்லா இருக்கும். சில விஷயங்கள்ல ஆ நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான, தெளிவான விஷயங்கள் பேசி முடிக்கிறதுக்கு உகந்த நாள். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு. ஒண்ணா வெளியில போறதும், ஹோட்டல்கள் போய் சாப்பிடுறதும், ஆ நாள் முழுக்க இனிமையாவும், உற்சாகமாவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபம். வேலை செய்றவங்களுக்கு இருக்கிற பணமே சம்பளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்கள குடும்பத்தோட மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான பயனா இருக்கும். சேமிக்கிறதுக்கு உகந்த நாள். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, நல்ல ஒரு மனநிறைவு, சந்தோஷம், குடும்பத்துக்குள்ள இருக்கிற நிறைவான சூழ்நிலைகள் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். எத பத்தியும் கவலைப்படாம உற்சாகமா நாள கொண்டு போறது இது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆ ரிலாக்ஸா இருந்தாலும், மனசுக்குள்ளேயும் சரி, எண்ணங்கள்லயும் சரி, தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள், குறிப்பா சொல்லணும்னா பெற்றோரோ, இல்ல பசங்களோ, இல்ல கணவன் மனைவியோ, அவங்களால சில சூழ்நிலைகள நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்து கையாள வேண்டியது அவசியம். உங்களோட ராசியில குரு இருக்காரு, 3ஆம் இடத்துல கேது இருக்காரு, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ஆ
9ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஆ ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம், கட்டுப்பாடு தேவை. எங்கேயும் குடும்பத்தோட வெளியில போறேன்ட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. பசங்களால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தினர் கிட்ட கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் ஏற்படலாம். மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுங்க. தொழில்ல பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட பதட்டத்தினால சில தவறுகள் பேர கெடுக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கணவன் வீட்டில் இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் போய் வீட்டில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய யோசனைகள் செஞ்சு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஏனோ தானோலாம் எந்த வேலையும் செய்யாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட சிந்தனைகள் ஏகப்பட்ட மனசில் இருக்கிற ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேலைகள்லையும் தொழிலையும் கவனமாக இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீட்டில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதை வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. ஏன்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யார்கிட்ட அவுட்லெட்டுன்னு தெரியாமல் துணைக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். அதை துணைக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. சூழ்நிலை அறிஞ்சு பேசுகிறதும் நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸ் ஆக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலையிலேருந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். பொறுமையாக நிதானமாக நாளை உறவுகளுக்குள்ளே கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேலரி வந்தவங்க உங்களோட சேமிப்பை கரையிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்துக்குங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் கம்மியாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண சம்மந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கையில் எந்த ஒரு பணமும் வச்சுருக்காதீங்க. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட எண்ணங்கள் தூக்கம் இல்லாத மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சொல்ல வேண்டாம். காலையிலேருந்து ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் உங்களை சுற்றி தப்பான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் எடுத்துக்கிட்டு போய் குழப்பிக்காதீங்க. உங்களோட புத்தியும் மனசும் இன்றைக்கி தெளிவாக இல்லாத ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 8ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி இருக்கும். எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்படியே கேஷுவலாக ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சில விஷயங்களை பேசுங்க. தேவையில்லாத உங்களோட ப்ரெஷரை அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க. குடும்பத்துக்குள்ள சூழ்நிலைகளை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வாக்குவாதங்கள் தவிர்த்துருங்க. பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நாள் ரொம்பவே சாதகமாக இல்லாத ஒரு மனநிலையாக இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நாள் போகிற போக்கில் போகட்டும்னு கொண்டு போகிறது நல்லது. பொறுமையும் நிதானமும் நாளில் இருந்துட்டு உங்களை நீங்களே உற்சாகமாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் இன்றைக்கி மந்தமான நிலை. உங்களுக்கே ஒரு மந்தமான மனநிலை இருக்குது. எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லை. தெளிவில்லாத சிந்தனைகள், தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சிங்க. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறது நல்லது. அவசரத்தில் எந்த ஒரு காரியமும் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்கள் கஸ்டமர்கள் கிட்டேயோ இல்லைனா உங்களோட கீழே வேலை செய்கிறவங்ககிட்டேயோ கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களோட மனசில் இருக்கிற குழப்பங்கள், பதட்டங்கள் எல்லாமே துணைக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலைகள் பெருசாக போய் வாக்குவாதம், விவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அமைதியாக அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போடுறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் பொறுமையும் அவசியம் தேவை. இன்றைக்கி
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பார்க்காத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில பணம் இல்ல, பற்றாக்குறை இருக்கு. கடன் வாங்குற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு, தேவையில்லாத செலவுகள தவிர்த்தீங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. மனம் வருத்துற மாதிரி கடனுக்காக அலையாதீங்க. நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், பயம் உணர்வு ஆரோக்கியத்தில ரொம்பவே பாதிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. முதுகு வலி இல்லன்னா கழுத்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறதும், தூங்க வேண்டியதும் அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதி தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சியும், உற்சாகமும் கலந்த நாள். ஆர காலையில இருந்து ஏதோ ஒரு சந்தோஷமான தருணங்கள் உங்கள சுத்தி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. ரொமான்ஸுக்கு ஏற்ற ஒரு நாள். உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு புரிதலும், சந்தோஷமும் இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. துணையோட உறவினர்கள் வழியில நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, ராசியில கேது இருக்காரு. 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்காரு. 7ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல குருவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாளா தான் இருக்கு. பணவரவு தாராளமா இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய கருவிகளோ, இல்லன்னா தொழிலுக்கு தேவையான கருவிகளோ வாங்குற முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு குடும்பத்திலயும் சரி, காதலர்களுக்குள்ளயும் சரி, அமைதியா மனசு அமைதியா இருக்கும். வருமானம் நல்லாவே இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பணம் அதிகமா இருக்கிறனால மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. இந்த புத்தியும் மனசும் பயங்கர தெளிவா இருக்கிறனால நாள் முழுக்க ரிலாக்ஸா கொண்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போறதுக்கு திட்டமிடுறது நல்லது. நீண்ட நாள் விருப்பங்கள நிறைவேத்திக்க உகந்த நாளா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. நீங்க செய்ற வேலைகள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆனா, மெத்தனம் இல்லாம கொஞ்சம் கவனமா செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அலட்சியம் மட்டும் இல்லாம நாள் இருந்ததுன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் வேலையிலயும், தொழில்லயும் இருக்கு. கவலைப்படாம மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ இன்னைக்கு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருந்து, ஆ ஏன்னா நீங்க எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்கிறது, அவங்களுக்கு துணைக்கோ, இல்ல காதலன் காதலிக்கோ பொசசிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்ற மாதிரி இருக்கும். உங்களோட தனிப்பட்ட உற்சாகத்த துணைக்கிட்ட மகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிட்டு, அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் எல்லா விஷயத்திலயும் இருக்கும். இனிமையான தருணங்கள் உண்டு. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எத பத்தியும் கவலை வேண்டாம். கையில இருக்கிற பணமே போதுமானதா இருக்கு. வரவுகளும் கொஞ்சம் திருப்தியா தான் இருக்கிறதுனால, மனசுக்கு நிறைவா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. செலவுகளும் பார்த்தீங்கன்னா, பயனுள்ள செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள் என்னும்போத, எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போகலாம். பண விஷயத்துல நல்ல ஒரு முடிவெடுக்க உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உங்களுடைய நாள் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. சந்தோஷத்துக்கும், மனநிறைவுக்கும் குறைவில்லை. ஜாலியா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட நாளும் சரி, சுறுசுறுப்பு, உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி, தன்னம்பிக்கை எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாவும், செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலனும், முன்னேற்றங்களும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு புத்தி தெளிவா இருக்கிறனால, திட்டமிட்டு பல விஷயங்கள செய்யக்கூடிய ஒரு நாள். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ஆ 6ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல ஆ குரு பகவானும், 12ஆம் இடத்துல கேதுவும் உங்கள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும், ரிலாக்ஸா அதாவது சௌகரியமான ஒரு நாளுன்னு சொல்ற மாதிரி எல்லா விஷயத்திலயும் அப்படியே கூலா ஹேண்டில் பண்ற மாரி தான் நாள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியும், ஆ உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பும் இருக்கும், புரிதலும் இருக்கும். ஆ கொ சில அதாவது நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாவும், உறவினர்கள் வருகையால சந்தோஷங்கள் தரக்கூடிய நாளாவும் தான் இருக்கு. உங்களுக்கு அதாவது கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கு நிறைவாவும், சந்தோஷத்துக்கு குறைவில்லாமலும் இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பசங்களால சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்கள் கேள்விப்படலாம். ஆ நாள உங்களுக்கு விருப்பம் மாதிரி அ வி அ த உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்தா மாதிரி திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது.
தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல அபரிதமான வளர்ச்சி. உ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட புதிய யுக்திகள் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே தட்டிக் குடுத்து, உங்களோட நாள பாராட்டிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. வேலைகள்லயும் சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்சா மாதிரி, நீங்க எதிர்பார்த்தா மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உறவுனாலே சந்தோஷம் தான். மகிழ்ச்சிக்கு குறைவில்ல. எல்லா விஷயத்திலும் திருப்தியான மனநிலை. தொணக்கூடியும் சரி, காதலன், காதலிக்குள்ளேயும் சரி, ஜாலியாவே நாள கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 2 பேரும் பரஸ்பர புரிதலோட நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். திருமணமானவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும், காதலன், காதலி பார்த்தீங்கன்னா, அ ஒண்ணா இருக்கிறதும் சரி, இல்ல அதிக நேரம் ஒண்ணு லைன்லயோ, கால்லயோ இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மகிழ்ச்சியான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, அதாவது அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். நேரத்துக்கு நீங்க நெனச்ச மாதிரி பணம் கிடைக்கிறதும், அத பயனுள்ள வகையில செலவு செய்றதும், அதிக அளவுல சேமிக்கிறதும், உங்களுக்கு நிறைவான திருப்தியான மனநிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பண விஷயமா முக்கியமான முடிவுகள எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்ல. கன்னி ராசிக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. ஆ நாள வந்து ஆரோக்கியத்துல பாதிப்பில்லாம ஜாலியா கொண்டாட வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, இன்னைக்கு உங்கள சுத்தி அதாவது கூட பிறந்தவங்க, பெற்றோர் கூட, பசங்க கூட, குறிப்பா இந்த உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சில பொறுப்புகள் காரணமா எதிர்பாராத சில நெகட்டிவான விஷயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. சூழ்நிலைக்கு அ புத்திசாலித்தனமா, அமைதியா, பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது. 5ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும், மனச வந்து ஓரளவுக்கு பசையிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். கலக்கங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிரஷரும், டென்ஷனும் அதிகமாகற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா, அமைதியா கையாள்றது நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் கவனமாவும், சிக்கனமாகவும் செயல்பட்டீங்கன்னா நல்லது. வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, ரொம்பவே கவனமா இருங்க. அ எந்த ஒரு வேலையையும் அ மேம்போக்காக செய்யாம, புத்திசாலித்தனமா, கவனமா கையாள வேண்டியது அவசியம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனா, அது கொஞ்சம் தாமதமா கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள யோசிச்சு கையாளுங்க. ஆ ந நாள பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு வேலையில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல. தொழில்லயும் சரி கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள கவனமா இருக்க வேண்டிய நாள். உறவுகளுக்குள்ள மற்ற உறவுகளால உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப விஷயங்கள், குடும்ப பிரச்சனைலாம் கலராம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுமையா வார்த்தைகள அவசியமா பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வார்த்தைகளால சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ நாள பொறுத்தளவுக்கு உறவுக்குள்ள அதாவது கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போயிடுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் சேமிச்ச பணம் கரையிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகளுக்காக. அதனால செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ க ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா பாதிப்புகள் இல்லனாலும், உங்களோட மனநிலை ஒரு நிலை சமநிலையில இல்லாதனால, தேவையில்லாத மனக்குழப்பங்கள்னால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. ஓய்வெடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. நேத்து இருந்த செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பதட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சில எண்ணங்கள் தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள சிந்திக்காம, நாள வந்து பாசிட்டிவாவும், உற்சாகமாவும் கொண்டு போ வேண்டியது அவசியம்.
இன்னைக்கு உங்களோட கிரகநிலைகள பார்க்கும்போது, ராசியிலேயே புதன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது. கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. 4ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல ஆ சனி பகவானும், 8ஆம் இடத்துல குருவும், பத் அ ப 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. மனசுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும், பயத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நிதானமும், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. ஜாக்கிரதையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அ புதிய நபர்கள் கூட பேசும்போது கவனம் தேவ. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நிதானமும், ரொம்பவே யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ஆ, சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. என்னதான் லீவா இருந்தாலும், நீங்க அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்கள விட்டு குடுத்துறாதீங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஏன்னா, உங்கள பத்தின எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அத மட்டும் விட்டுட்டீங்கன்னா, தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவுகளுக்குள்ள குறிப்பா சொல்லணும்னா, கணவன், மனைவி, காதலருக்குள்ள ஜாக்கிரதையா நாள கொண்டு போறது நல்லது. அ தேவையில்லாத வார்த்தைகள பேசாதீங்க. புரிதல வளர்க்க முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு பெருசா ஒண்ணும் உங்களால எதுவும் செய்ய போறதில்ல. இருந்தாலும் சில விஷயங்கள்ல பதட்டமும், வேலைகள்ல தவறுகளும், தொழில்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு செய்யாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்க கையில பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. கடன் வாங்குற மாதிரி சில வாய்ப்புகள் அமையும். பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். வீண் செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியம். வீண் செலவுகள தவிர்க்கலைன்னா, சேமிப்பு கரையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கவனமா சூழ்நிலைய பார்த்து கையாளுங்க. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. காரணம், பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலை சரியில்லாத, குழப்பங்கள் சரியா அதிகமா இருக்கிறனால, தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. மனசுக்குள்ள உடல் வலி, ஷோல்டர் வலி மாதிரி பெயின்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அ நாள ஒவ்வொரு ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியும், உற்சாகமும் இருக்கத்தான் செய்யுது. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இன்னைக்கு உங்களுக்கே உங்கள பார்த்தா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். புதுப்பொலிவும், புத்துணர்ச்சியும் நிறையவே இருக்கு. உங்களோட ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறது, 3ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், ஆ 12ஆம் இடத்துல புதனும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரா மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வீட்ல உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி தரக்கூடியகள் கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள் வழியில நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படலாம். உங்களோட பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் கொஞ்சம் பக்கபலமா இருப்பாங்க. அதுவும் சரி, துணை வழி உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்றவங்களுக்கும், தொழில் செய்றவங்களுக்கும் பிரஷர் இல்லாம இன்னைக்கு கூலா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அதாவது தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு உற்சாகத்துக்கும், மகிழ்ச்சிக்கும் குறைவில்ல. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், பலன் தர விதத்துல நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே இருக்கு. இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்த வேண்டியது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தொழில்லயும் நல்ல ஒரு சுறுசுறுப்பா சில புதிய விஷயங்கள செஞ்சு உற்சாகமா, ஜாலியா நாள கொண்டு போகலாம். புதிய வாடிக்கையாளரோ, இல்லன்னா புதிய ஆர்டர்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன்கள், அ சில எதிர்பாராத ஊக்கத்தொகை மாதிரி பணவரவு இருக்கும். அது ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேமிப்பும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட நாள் பண விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் சாதகமா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடன்கள குறைக்க முயற்சி செய்யுங்க. பயனுள்ள வகையில பணத்த செலவு செய்றது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வரவு நல்லா இருக்கு. கையில பணம் இருக்கு. அதே குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். காதலர்களுக்குள்ளயும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனநிறைவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். ஒண்ணா வெளியில போறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றது, எல்லா விஷயத்திலயும் மகிழ்ச்சிய ஏற்படுத்துறனால, நல்ல ஒரு அனுகூலமான, சந்தோஷமான நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியம், திடம் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். நாள பயனுள்ள வகையில சிறப்பா கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்கள் கையில் மேல இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. பொறுப்புகள் இருக்கும். செய்ற விஷயங்கள்ல நிதானமும், பொறுமையும் தேவை. குறிப்பா சொல்லணும்னா, புதிய நபர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். குடும்பத்திலயும் சரி, பெற்றோர்களா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், வார்த்தைகள்ல பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு ஆ உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும் இருக்காங்க. அவசரப்பட்டு சில விஷயங்கள செய்ற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல குருவும் சரி, 7ஆம் இடத்துல கேதுவும் சரி, அ 10ஆம் இடத்துல ம் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, புதனும் 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது. மனசுல பதட்டத்தையும், குழப்பத்தையும் நெறைய விஷயங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சிந்தனைகள் தெளிவா இல்லாதனால, எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் நிதானமும், பொறுமையும் தேவை. உங்களோட கோவத்தையும், எரிச்சலையும் வெளிய காட்டாதீங்க. புதிய நபர்கள் கூட பழகும்போது பார்த்து பேசுறதும், வேலை செய்ற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல கீழ வேலை செய்றவங்களால சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசா இருக்காது. நிதானமா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலை, தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க செய்ற வேலைகள்லயும், தொழில்லயும் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நாள். வருமானம் கம்மியா இருக்கிறதும், உங்களுக்கு வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதும், எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடைப்படுறதும், வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, ஒரு ஈடுபாடு இல்லாம நாள கொண்டு போவீங்க. வேலைகள்லயோ, தொழில்லயோ பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டியது நல்லது. ப்ரொஃபஷ்னலா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள செஞ்சுட்டு போங்க. செய்ற காரியங்கள்ல கவனமா, நிதானமா செய்யுங்க. கூட வேலை செய்றவங்களால சில பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ஏற்ற நாளா இல்ல. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் அக்செப்டன்ஸ் லெவல் இல்லைன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு பிரச்சனையா தான் போகும். அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் சரி, சரி, சரின்னு போங்க. எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. அப்படி நீங்க பேச நெனச்சீங்கன்னா, நிதானமா பார்த்து பேசுங்க. ஏன்னா, நீங்க உங்களோட அவசர புத்தியும், அவசர பதட்டமும், தேவையில்லாத வார்த்தைகள விட்டு 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதங்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எல்லாமே கைய மீறி போய் வாக்குவாதம் ஏற்பட்டா, அப்படியே மொத்தமா ஒதுங்கிருங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பெருசா இருக்காதீங்க. ஆ உங்களோட நாள பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். வரவுகள விட செலவுகள் ரெட்டிப்பா இருக்கு. கையில பணம் இல்லாத பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, பிரஷர் இருக்கத்தான் செய்யும். ஆ வ முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யோகா பண்ணுங்க. ஆ நாள நிதானமாவும், பொறுமையாவும் கொண்டு போ வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான நாளா தான் இருக்கு. கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். அதே நேரத்தில சில விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஆக்கப்பூர்வமாவும் கொண்டு போகலாம். இது எது நல்லது, கெட்டதுன்னு பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட ராசியில சந்திரனும், ராகுவும் 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருந்தாலும், சில விஷயங்கள்ல நல்லதும், சில விஷயங்கள்ல பாதிப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. ஏன்னா, மனசுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அந்த ஒரு பய உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மூலியமா புதிய அனுபவங்கள் ஏற்படும். சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில கூட வேலை செய்றவங்க சாதகமாவும் இருப்பாங்க. ஒரு சிலரு பிரச்சனையாவும் இருக்கிற மாதிரி இருக்கும்.
தொழில்லயும் இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில் சம்மந்தமா வங்கி கடன்ல இன்னைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். லீவு வேற. அதனால எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கும். ஏன்னா, உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையாலயும் சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, கையில பணம் இல்ல. வரவு அதாவது கடன் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கல. அது உங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு மாற்றங்கள் செய்யறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அது முடியாம போறதுக்கும், அ வேலையிலயும் சரி, கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்லாம, மனசுல ஏகப்பட்ட குழப்பங்களோட போற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. உங்களோட மோடு பார்த்தீங்கன்னா, சைலன்ட் மோட்ல இருந்ததுன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஜாலியா இருக்கும். நீங்க உங்க வாய மியூட்ல வச்சுக்கிட்டு, அவங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஆ அக்செப்டன்ஸா போச்சுன்னா, இந்த நாள் உங்களுக்கு உண்டான வகையில சந்தோஷத்தையும், மனநிறைவையும் குடுக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. ஏன்னா, உங்களுக்கு அதுதான் பிரச்சனையே இருக்கு. உங்களால அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் குடுங்க. அவங்க சொல்ற விஷயத்த செஞ்சு முடிங்க. சந்தோஷமா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா தான் இருக்கும். குடும்பத்தோட தேவைன்ற பேர்ல அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த செலவுகள கையாண்டு, கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். பண இழப்புலாம் எதுவும் பெரிய பாதிப்பு இல்ல. விரயமாகாம பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்துல நிதானமும் பொறுமையும் இருந்தா ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்புகள் இல்ல. உங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உறக்கம் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுத்தாலே போதும். ஆரோக்கியத்துல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கும்பராசிக்கு பொறுமை அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க நாள். நீங்க ஏனோ தானோன்னு இன்னைக்கு சில விஷயங்கள செய்றதும், பதட்டத்தினால சில தப்பான முடிவுகள் எடுக்கிறதும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம். உங்களோட ராசியிலே சனி பகவான் இருக்காரு. கொஞ்சம் கூட கோவப்படாதீங்க. 4ஆம் இடத்துல குருக்கள் சாத்தியம் நெகட்டிவா தான் இருக்கு. 6ஆம் இடத்துல கேது ஆரோக்கியத்த பார்க்குற மாதிரி இருக்கும். ஆ ச ஸோ 9ஆம் இடத்து புதனும், 10ஆம் இடத்து சூரியன், சுக்கிரன், செவ்வாயும், 12ஆம் இடத்து சந்திரனும், ராகுவும் உங்க மனசு உங்ககிட்ட இல்ல. தேவையில்லாத இனம் புரியாத பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும், நெறைய விஷயத்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும், தப்பான செயல்கள செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செலவுகள சமாளிக்க இன்னைக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையில ரொம்பவே கவனமா இருக்கணும். வேலை செய்ற இடத்துலயும், தொழில் செய்ற இடத்துலயும் விட்டு குடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள குறைக்கலாம். பணவரவு இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்னைக்கு மீன ராசிய பொறுத்தளவுக்கு அதிகமா யோசிக்காதீங்க. அதிகமா குழப்பிக்காதீங்க. நாள் போற போக்குல கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல இன்னைக்கு வளர்ச்சியோ, முன்னேற்றமோ எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. அ இன்னைக்கு லாபம் இல்லனாலும் நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கு கவனமா உங்களோட தொழில கையாளுங்க. வேலைகள்ல எந்த ஒரு நேரத்திலயும், சூழ்நிலையும் பொறுமையா கையாளலன்னா, ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள் கூட வேலை செய்றவங்க மேலதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. அது தேவையில்லாத உங்களுக்கே மன வருத்தங்கள் ஆகும். தேவைய பூர்த்தி செஞ்சுக்க முடியாத ஒரு மனநிலையில தொணைக்கிட்ட மகிழ்ச்சியாவும், காதலிகிட்ட ஓப்பனாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது நீங்க வெளிப்படையா சொன்னீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஸோ, உங்களோட வாய் தான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்க பேசும்போத பொறுமையா சூழ்நிலைகள கையாண்டு ஓப்பனா பேசுனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மத்தபடி எல்லாத்தையும் மறைக்கணும்னு நெனச்சு பொய்ய சொன்னீங்கன்னா, அது சிக்கலா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அவங்க கிட்ட வெளிப்படையா பேசி பிரச்சனைகள சொன்னீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கு. அது பற்றாக்குறை ஏற்படுறதும், கையில பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அ பணத்தில ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், குழப்பம் எல்லாமே ஆரோக்கியத்த ரொம்பவே கெடுக்கிற மாதிரி இருக்கு. நிதானமா, பொறுமையா, அமைதியா இருக்கிறது நல்லது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த வர ராசி பலன் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்துக்கு உண்டான பலன். ஒரு சில ராசிக்கு ரெடி ஆயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா, ரிஷப ராசிக்கு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால ரிஷப ராசிக்கு ரெடி பண்ணியாச்சு. கிரகநிலைகளும் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய மாதமா இருக்கும். உ அடுத்தவங்க உங்களோட ராசிய கவர் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும், நண்பர்களும் பலன் அடையணும்னா, இந்த வீடியோவோட லிங்க்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. அதிகமான புதிய விஷயங்கள பார்க்கறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. இனி சித்தர்கள் பற்றிய, கோயில்கள் பற்றிய சில விஷயங்களும், எந்த கோயில் எதுக்கான சில விஷயங்களும் போடுற மாதிரி இருக்கும். நட்சத்திரத்துக்கான கோயிலும் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கு. நெறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு உங்களோட அ தொடர்ந்து நீங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.